மதுரை தாவேகா மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள் உணவுக்காக தவிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களுக்கு குடிநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் பை மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், அங்கு என்ன நடக்கிறது? தொண்டர்கள் உணவுக்காக தவிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறதே, தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதற்கான ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லையா? வேதவல்லி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடல், தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டு திடல் முழுவதுமே மக்கள் வெள்ளத்தால் நிறைந்திருக்கிறது. அதே வேளையில் இவர்களில் ஏராளமானோர் நேற்று நள்ளிரவு முதல் வந்தவர்களாக இருக்கிறார்கள். பலரும் இன்று காலையிலிருந்து வருகை தந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டு திடலுடைய பல்வேறு கேலரிகள், ஏராளமான கேலரிகள் முழுமையாக நிறைந்திருக்கின்றன, பகுதியளவு இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி இந்த மாநாட்டு திடலுக்கு இதுவரை ஆயிரக்கணக்கானோர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இவர்களுக்கு பலருக்கும் உணவு என்பது கிடைப்பது சற்று சிரமம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வெளியூரிலிருந்து வருகை தந்ததால் இங்கு அருகே இருக்கக்கூடிய கடைகளில் அவர்களுக்கு உணவு எல்லாம் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் மாநாடு நடக்கக்கூடிய இடத்தில் உணவு, மதிய உணவோ காலை உணவோ வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த மாநாடு நடக்கும் வரையில் சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். இதில் பலர் வந்து வெளியூர்களில் வந்த நிலையில் காலை உணவு கிடைத்ததா, மதிய உணவு கிடைத்ததா என்ற ஒரு சிக்கலில் தான் அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கேட்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? எப்ப வந்தீங்க? காலையில சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பாடு கிடைச்சதா? திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு சார். நேற்று காத்தால கிளம்பணும், 8 மணி நேரம் டிராவல் ஆச்சு. சாப்பாடெல்லாம் குறையில, நல்லபடியா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே உணவு எல்லாம் கரெக்டா இருக்கு. தண்ணி பாட்டில், தண்ணி, வினோதம் நல்லா இருக்கு. என்ன குறையில்லை சார். ஒரு புலி நோனம் தான் எங்களோட பாதிப்பு, மற்றபடி என்னோட பாதிப்பு எதுவுமே இல்லை சார். இப்போ நீங்க காலையில என்ன உணவு சாப்பிட்டீங்க? காலையில கடையில சாப்பிட்டீங்களா இல்ல பார்சல் கொண்டு வந்தீங்களா? கடையில எல்லாருமே கிடைக்குது சார். எந்த ஒரு சாப்பாடு குறையல் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே உணவு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, எல்லாமே நல்லா இருக்கு சார். ஒன்னும் இருக்கு, ஒன்னும் பொறுத்து. மாநாட்டுக்கு இப்ப நீங்க எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? வேர்த்து விறுவிறுத்து இருக்கீங்க, வெயிலோட தாக்கம் தெரியுது, வெயில் அதிகமா இருக்கு. நீங்க மதிய உணவு சாப்பிட்டீங்களா? நீங்க மதிய உணவு சாப்பிட்டு மாநாட்டிலே சிறந்த முறையில் உணவு அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன உணவு கொடுக்குறாங்க மாநாட்டில்? உங்களுக்கு வேணுன்ற பொருள்ல கொடுக்குறாங்க. வேணுன்ற பொழுதுனாக்கா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்க? ஸ்நாக்ஸ், பிஸ்கட்டு, பிரியாணி, அது போக வாட்டர் பாட்டில் எல்லாமே நிறைவா கொடுக்குறாங்க. வேதவல்லி, நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முழுமையான இந்த மாநாட்டு திடல் என்பது ஒரு பகுதி தான். மற்றொரு பகுதி அந்த ரேம்ப் வாக்குக்கு அடுத்த புறமாக இருக்கிறது. நமக்கு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறார்கள். மகளிர் அதிக அளவில் வந்திருக்கிறார்கள். மகளிர் கூட அவருடைய உறவினர்களும் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் மாநாட்டு திடலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டே போகக்கூடிய வேளையில் அவர்கள் இந்த வெயிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கும். அதே வேளையில் இந்த தண்ணீர் தாகம் என்பதும் அதிகரித்து காணப்படுகிறது. போன முறை தண்ணீர் தாகத்தின் காரணமாக அவர்கள் எல்லாம் பெரும் சிரமத்தை சந்தித்தார்கள். இந்த முறை அவர்களுக்கு தண்ணீருக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக குடிநீர் குழாய் அந்த மாநாட்டு திடலின் உள்ளே அமைக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் மாநாட்டு திடலுக்கு வரக்கூடியவருக்கு உணவு என்பது ஒரு பற்றாக்குறையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் காலையில் உணவுப் பொட்டங்களோடு வந்தார்கள். மீண்டும் வெளியே இருக்கக்கூடிய கடைகளில் சென்று, அதாவது மாநாட்டு திடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகள், தற்காலிக கடைகளில் சென்று உணவுப் பொட்டலங்களோ அல்லது பழங்களோ பழச்சாரோ போன்றவை அருந்துவிட்டு மீண்டும் வருகிறார்கள். ஆகவே மாநாட்டு திடலுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு பகுதியினர் அவ்வப்போது வெளியே சென்று விட்டு மீண்டும் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிதான் இந்த மாநாட்டு திடலில் தற்போது நிலையில் சுமார் 2 மணி இறங்கிக் கொண்டிருக்கூடிய வேளையில் மாநாட்டு திடலில் உணவு கிடைக்காதவர்கள் வெளியே சென்று உணவருந்து விட்டு வருவதும், அதே நேரத்தில் உணவுப் பொட்டலங்கள் கொண்டு வந்தவர்கள் உள்ளேயே அந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிலர் உணவு இல்லாமல் வந்தவர்கள் பசியால் அவர்கள் வாடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. வேதவல்லி, சிலர் தாங்களாகவே உணவு சமைத்து சாப்பிடும் நிலை இருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில்
புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0